சாபம் இந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு பயம், அலர்ஜி. கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள், கிறிஸ்தவர்கள் சாபமிடக்கூடாது என்று பேசுவார்கள். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. மற்றவர்களை சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, மற்றவருடைய வயிற்றெரிச்சலை நாம் வாங்கி கட்டி கொள்ளும் போது, உண்மையாகவே பிறருக்கு விரோதமாக நாம் எழும்பிருக்கும் போது, அவர்களை கஷ்டப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, அவர்களை கோபப்படுத்தும் போது, அவருடைய உள் மனதிலிருந்து வருகிற அந்த வேதனை நிறைந்த வார்த்தைகள் அவர்கள் சொல்வதை அப்படியே சில நேரங்களில் சில பேருக்கு நடப்பது உண்டு. காரணம் என்னவென்றால், நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்படி என்றால் என்ன? காரணத்தோடு சாபம் இடும்போது அது தங்கும் என்று அதற்கு அர்த்தம். பிரியமானவர்களே, மற்றவர்களை சபிக்க கூடாது என்று தெரிந்த நாம் மற்றவர்களை சபிக்கிற அளவுக்கு நாம் நடந்திருக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரையும் கோபப்படுத்தக்கூடாது, எரிச்சல் ஊட்டக்கூடாது, அவருடைய பொருட்களையோ அவருடைய சொத்துக்களையோ அபகரிக்க கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சாபமாக மாறிடும். அது கர்த்தரே அனுமதிக்க மாட்டார். கர்த்தரே செய்கிற பாவங்களை, தாய் தகப்பனுடைய பாவங்களை 7 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இயேசு சபிக்காதவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அநேகர் எல்லாருமே எப்போதுமே அனாவசியமாக சபிப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். 100% 10% அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதுல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். பாருங்க, பவுலை ஒரு மனிதன் மாயவித்தைக்காரன் எரிச்சலாக்குறதை பார்க்கிறோம். அந்த எரிச்சல்ல பவுலுக்கு வர்ற கோபத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியால் நிறைந்து, நீ சூரியனே பார்க்க மாட்ட கொஞ்ச நாட்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படியே அவன் குருடனாய் மாறினான். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். பேதுருக்கு முன்பதாக பொய் சொன்ன அந்த அனனியா சப்ராலை கர்த்தர் தூதன் அடித்தார். அப்போ கவனிங்க, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எல்லா ஊழியக்காரர்களும் சொல்றது, உண்மையான ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நடக்கும். எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுகிறது இல்லை. எல்லா அரசியல்வாதி பாவிகள் துன்மார்க்கர் சொல்லுகிற சாபங்கள்லாம் பலிக்காது. ஆனால் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த உண்மையுள்ள ஊழியக்காரருடைய சாபத்தை ஒரு மனுஷன் வாங்கி கட்டி கொள்ளும் போது அது நிச்சயமாக பாருங்க பலிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மார்க்கு புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். பாருங்க, பேதுருக்கு தெரியுது இயேசு அந்த மரத்துல கனிகளை தேடி பார்த்து இல்லாதனால அவர் பாருங்க, இனி ஒரு காலத்திலும் மனுஷன் உங்ககிட்ட கனியை பறித்து கொள்ளாதபடி இருக்க கடவுள் சொன்னபடனே அது பற்று போயிருக்கிறதை பார்க்கிறோம். எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக 42 சிறு பிள்ளைகள் அவரை பார்த்து கேலி பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள். மொட்டை தலையா வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே சபித்தான். உடனே காட்டில் இருந்த 2 கரடிகள் வந்து 42 பேரையும் பீரிட்டு போட்டது என்கிறத வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ சபிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நான் இதை சொல்லவில்லை. பிறருடைய வயிற்றெரிச்சலை நாம் வாங்கி கட்டுகிற அளவுக்கு நம்முடைய குணங்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்களை காயப்படுத்தும் போது, அதுவும் விசேஷமாய் ஊழியக்காரர்களை காயப்படுத்தும் போது கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருப்பார். அது அவளுக்கு சாபமாக மாறிடக்கூடாது என்கிறதான
எச்சரிக்கைக்காக இந்த பதிவை போட விரும்புகிறேன். உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் ஞாபகம் மருதி உள்ளவர்கள், அவர்களுக்கு எதுவும் தெரியாது, மறந்து போய் விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மறைவாக எதை செய்தாலும் எதை பேசினாலும் அதை கர்த்தர் கவனத்தில் வைத்திருப்பார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கத்தான் நாம் அதிகமாய் 100% ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறோம். எப்பொழுதுமே நாம் சபிக்க விரும்பவே மாட்டோம். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு சில மணித்துளிகள்ல அந்த காரியங்கள் நடக்கக்கூடாதபடி நாம் பார்த்து கொள்ளும் போது அது நமக்கு கர்த்தர் பிரியமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதுல சந்தேகமில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு சாபமாக மாறிவிடக்கூடாதபடி, மற்றவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவர்களாக நாங்கள் மாறாதபடி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, பிரயோஜனமா இருக்க, உதவிகரமா இருக்க, அவளை பற்றி பின்பாக குறை சொல்லி எங்கள் வாழ்க்கையில சாபத்தை வருவித்துக் கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.